சாமி ஊர்வலம் தங்கள் பகுதிகளுக்கும் வர அனுமதிக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை கிராமத்தில் மகாசக்தி மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இங்கே கடந்த 7ஆம் தேதி பூச்செறிதலுடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாமி வீதி உலா வருவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலர் முருகதாஸ் கோயிலை திறக்கவும் அபிஷேக ஆராதனைகள் செய்யவும் இரு தரப்புக்கும் அனுமதி மறுத்து 144 தடை விதித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் கோயிலில் பூஜைகள் செய்வதற்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தியும் சாமி வீதி உலா வர அனுமதிக்க கோரியும் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாசில்தார் முன்னிலையும் ஆடியோ முன்னிலையும் பீஸ் மீட்டிங் போட்டு அனைத்து தெருவுகளுக்கும் சாமி போகணும் உத்தரவு போட்டாங்க சார். ஆனால் இங்கே உள்ள ஜாதி இந்துக்கள் உங்கள் தெருவுக்கெல்லாம் சாமி வராதுன்னு சொல்லிட்டு ஆடியோ உத்தரவு நாங்கள் மதிக்க மாட்டோம், ஆடியோ உத்தரவு நாங்கள் அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னிச்சையான முடிவை எடுத்திருக்காங்க. எங்களோட கோரிக்கை ஆடியோ உத்தரவை அமல்படுத்தணும், அனைத்து தெருக்களுக்கும் சாமி ஊர்வலம் போகணும். வண்டாமலை மாரியம்மன் கோவில் சார், இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கோயில். நைட்டு நான் சாமி கும்பிட போனேன் சார், அதெல்லாம் கோயிலுக்குள்ள வராதிங்கன்னு சொல்லி எங்களை வெளியில தள்ளிட்டாங்க. அங்க ஒரு பையன் குடிக்க அடிச்சு எங்களை அடிக்க முடியாடுறான் சார். நாங்க அதுவும் பெருசுப்படுத்தாம நாங்க பேசாம வந்துட்டோம். தருமபுரி அருகே சாலையில் வேகமாக சென்ற மினி வேன் ஒன்று நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகும் பரபரப்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குளியனூரிலிருந்து எரியூர் பகுதிக்கு கட்டிடப் பணிக்காக 15 தொழிலாளர்களை மாயன் என்பவர் மினி வேனில் ஏற்றி சென்று கொண்டிருந்தார். குமாரசாமிப்பேட்டை மேம்பாலம் அருகே வேகமாக சென்று கொண்டிருந்த மினி வேன் நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்தது. இந்த விபத்து காட்சி அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. இந்த வாகன விபத்தில் சிக்கி கலா மற்றும் கிருஷ்ணன் என்ற 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 56 சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து மருசூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்தன். இவரது வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைத்திருப்பதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆரணி கோட்டாட்சியரும் தேர்தல் அலுவலருமான மைத்திலி உத்தரவின் பேரில் பறக்கும் படை அதிகாரிகள் ஆனந்தனின் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து 56 சிலிண்டர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஆனந்தனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 3வது நிலக்கரி சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். NLC இந்தியா நிறுவனத்தின் சார்பில் 3வது நிலக்கரி சுரங்கம் அமைக்க அகரம், ஆலம்பாடி, பெரிய நற்குணம், சிறுவரப்பூர், கோட்டிமுளை, தர்மநல்லூர், சாத்தப்பாடி உள்ளிட்ட 26 கிராமங்களின் நிலம் கையகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் விளை நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளை விட்டு வெளியேற மறுப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் தற்பொழுது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட பேனர்களை போலீசார் அகற்ற முயன்றபோது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நெய்வேலிக்காரங்க சுரங்கப்பாதை நிறைவேற்றாக எங்களை ஊரை விட்டு கலப்பணும்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி வச்சுட்டு நிற்கிறாங்க. இந்த 4வது மாசம் ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட போராடுறாங்க. நாங்க முடியாதுன்னு சொல்லி தடுங்கல் பண்றோம், முடியாதுன்னு சொல்லி தடுங்கல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால காவல்துறை எங்களை எந்த பிரச்சனையும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை தடை உத்தரவு பண்ணுது. திருச்சி விமான நிலையத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக 2 பெண்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். கோலாலம்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த ஏர் ஏசியா விமானத்தில் பயணிகளின் உடைமைகளை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது தனலட்சுமி மற்றும் சசிகலா ஆகிய 2 பயணிகள் கொண்டு வந்த உடைமைகளில் இருந்து 70 லட்சம் மதிப்புள்ள 2 கிலோ 203 கிராம் எடையுள்ள தங்க சங்கிலிகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்டு கும்பகோணத்தில் பதுக்கி வைத்த 2300 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தலின் போது டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உள்ளன. எனவே அந்த நாட்களில் அதிக விலைக்கு விற்பதற்காக காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீராம் நகரில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்ட போலீசார்
மாரிமுத்து என்பவரின் வீட்டில் 45 அட்டை பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். 2300 மது பாட்டில்களை தனது வீட்டில் பதுக்கி வைத்த மாரிமுத்துவை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கறிஞர் வீட்டில் நகையும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ளது ஈபி நகர். இங்கே வழக்கறிஞரான புலிகேசி தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். திரும்பி வந்தவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 4 சவரன் நகைகள் மற்றும் 1,70,000 ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆரணி கிராமிய காவல் நிலைய போலீசார் வழக்கறிஞர் வீட்டில் கொள்ளையடித்தவர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினரின் சோதனை நீடித்து வருகின்றது. நாமக்கல் மாவட்டம் நடுக்கோம்பையை சேர்ந்த பெரியசாமி என்பவர் PSK என்ற பெயரில் கடந்த 20 ஆண்டுகளாக கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். பல்வேறு திட்டப்பணிகளில் அரசின் ஒப்பந்ததாரராக செயல்பட்டு வரும் பெரியசாமியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று அவரது மகன் அசோக்குமார், பங்குதாரரான செல்வம் ஆகியோரின் இல்லம் மற்றும் அலுவலகங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து சோதனைகளை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.